ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நேரே உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 62வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்காக ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நம்புகிறது அவராலே வரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய சமூகத்தில் அநேக அற்புதங்களை இன்றைக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அற்புதங்கள் என்பது பல ரீதியில் நமக்கு நடந்தாலும் இது இரண்டு வழி பாதை மாறி. அற்புதம் என்பது நான் நினைச்சோனோ நமக்கு நடந்துட போறதல்ல. அநேக நேரங்களில் தேவனுடைய சித்தமும் நம்முடைய நம்பிக்கையும் ஒன்று கூடும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது என்று வேதத்தில் பல எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்க முடியும். ஒரு இடத்திற்கு இயேசு கிறிஸ்து போய் ஊழியம் செய்யும்படியாய் போகிறார். அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அங்கே அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யார் தேவன் மேல் அதிகமாய் நம்பிக்கை வைக்கிறார்களோ, யார் அவரை முழுவதுமாய் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை தருவது, அற்புதங்களை செய்வது நிச்சயமான ஒன்றாய் இருக்கிறது. நாம் வாசித்த இந்த வசனத்தில் சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாயிருங்கள். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அழுகையோடு எவைகளையெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ அவைகளெல்லாம் பரலோகத்தால் ஆமென்றும் ஆமென் என்றும் உங்களுக்காய் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய நீங்கள் நம்புகிற நம்பிக்கைகளின் படியே கர்த்தர் இந்த நாட்களில் சில அற்புதங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்கள் நம்புகிறதெல்லாம் வரப்போகிறது. ஆமென். எவைகளை நம்புகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் கையின் பிரயாசத்திற்காக, உங்களுடைய தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக, உங்கள் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக, உங்க ஊழியத்திற்காக நீங்கள் எவைகளை நம்புகிறீர்களோ அவைகள் அவராலே வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். இந்த நாளை இதே நம்பிக்கையோடு துவங்க ஆரம்பியுங்கள். நீங்கள் நம்புகிற அநேக காரியங்கள் அவராலே உங்களுக்கு கிடைக்க போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பல ஆண்டு காலங்களாய் அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதவள்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது, எனக்கு ஏதாவது ஒரு குழந்தையை தாரும், மலடி அப்படிங்கிற பட்டம் மாத்திரம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு அவள் ஜெபம் பண்ணல. அவளுடைய நம்பிக்கை, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானார். பல வருஷமா குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை, ஏதோ ஆணோ பெண்ணோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. அவளுடைய நம்பிக்கை, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்றால் நான் அதை உமக்காக ஊழியக்காரனாய் வளர்ப்பேன். நான் சொல்லுகிறேன், அவள் எதை நம்பினாலோ அது அவரிடத்திலிருந்து வர ஆரம்பித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவள் என்ன ஆண் குழந்தையை நம்பினாலோ அதே ஆண் குழந்தையை கர்த்தர் அவளுக்கு பரலோகத்திலிருந்து வரவழைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, பர்டிகுலரா நீங்க எதை நம்பி இருந்தாலும் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமான முடிவை அவரிடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். அவள் எதிர்பார்த்த சாமுவேலை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவரிடத்திலிருந்து அற்புதங்களும் அதிசயங்களும் தாராளமாய் வர ஆரம்பிக்கும். எலிசாவின் இடத்தில் வந்த அந்த தீர்க்கதரிசியின் மனைவி, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரமே இருக்கிறது. எலிசா சொல்லுகிறார், நீ போய் அருகாமையில் இருக்கிற காலி குடங்களை எல்லாம் வாங்கி வந்து இந்த ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெயை வார்த்து வை அப்படின்னார். இவளுக்கு கொஞ்சம் கூட அவிசுவாசம் வரலங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த ஹிஸ்டரியிலே கிடையாது.
ஒருவேளை இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்திருந்தா, அல்லது மோசே செய்திருந்தா, யோசுவா செய்திருந்தா, அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஓ, அன்னைக்கு நடந்துச்சுல, இன்னைக்கும் அதே போல நம்ம குடத்தை வாங்கிட்டு வந்து காலி குடத்தை எல்லாம் நிரப்புவோம், கண்டிப்பா அற்புதம் நடக்கும், அன்னைக்கு இது மாதிரி தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இதுவரைக்கும் ஹிஸ்டரியில அப்படிப்பட்ட ஒரு காரியமே நடக்கவே இல்லை. ஆனா தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், தேவனுடைய ஊழியக்காரர் தேவனுடைய வாயாய் இருந்து பேசுகிறார், கண்டிப்பா என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்க போகிறதுன்னு சொல்லி கடுகு அளவு கூட அவிசுவாசம் இல்லாமல் அருகாமையில் இருக்கிற அத்தனை காலி குடங்களையும் வாங்கிட்டு வந்து சொத்துரும் காலி குடங்களை எல்லாம் அந்த எண்ணெயை வைத்து நிரப்ப ஆரம்பித்தால், வேதத்தில் வாசிக்கிறோம், எல்லா குடமும் நிரம்பின உடனே எண்ணெய் நின்று போயிட்டு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நம்பும் பொழுது, நீங்க நம்ப ஆரம்பிங்கள். என்னுடைய படகு, என்னுடைய வாழ்க்கை காலியான நிலைமையில் இருக்கிறது, கடன் பிரச்சனையோடு இருக்கிறேன், நீர் ஒரு அற்புதங்களை செய்ய முடியும், என்னிடத்தில் கொஞ்சம் தான் இருக்கிறது, நீர் அற்புதங்களை செய்ய முடியும். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். நீங்கள் நம்ப நம்ப அந்த நம்பிக்கையினால அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது 4 பேர் ஒருவனை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார்கள். கூட்டம் மிகுதியா இருக்கிறபடியினால் அந்த வியாதி உள்ளவனை, திமிர்வாதக்காரனை, மேற்கூரையை பிரித்து இயேசு உட்கார்ந்திருந்த அந்த இடத்துக்கு நேர இறக்க ஆரம்பித்தார்களாம். இவர் 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 பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னாடி மேல இருந்து சோத்திரம் கட்டில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. வேதத்துல வாசிக்கிறோம், அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அல்ல, ஒருத்தங்க படுத்து கிடக்கிறான், திமிர்வாத கையும் காலும் செயல்படாத உறுப்புள்ள ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்யல, அந்த 4 பேருடைய நம்பிக்கையை பார்த்து அன்றைக்கு அற்புதம் நடந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்களுடைய நம்பிக்கையை யோசித்து பாருங்க, ஜஸ்ட் யோசித்து பாருங்க. நம்ம ஓட்ட பிரிச்சு மேற்கூரையை பிரிச்சு இறக்கணும்னா கண்டிப்பா அவரால இவனுக்கு ஒரு சுகம் உண்டாகும் என்று நம்பினார்கள். அவர்கள் நம்பிக்கையின் பிரகாரமாய் அப்படியே நடக்க ஆரம்பித்தது. சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் நம்புவதெல்லாம் அவரிடத்திலிருந்து வரப்போகிறது. ஸ்தோத்திரம். கற்சாடியை நிரப்ப சொன்னார். கற்சாடியை நிரப்பும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த கற்சாடியில தண்ணியை தான் ஊத்துறோம் அப்படின்னு வேலைக்காரங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. வேலைக்காரன் எடுத்து சொல்லுகிறார், போய் அந்த கற்சாடியை நிரப்புங்கள். இவங்க தண்ணியால நிரப்புறாங்க, அந்த தண்ணி எடுத்துட்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் போய் கொடுங்க அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். ஒன்றுமே புரியல. ஆனாலும் அந்த வேலைக்காரர்கள் கடுகு அளவு கூட அவிசுவாசம் இல்லாம இவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில செய்கிறார். இந்த நம்பிக்கையின் பிரகாரம் அங்க அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலே அங்க போக ஆரம்பித்தார்கள். சோத்திரம். வேதத்திலே வாசிக்கிறோம், முன்னே கொடுத்த திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசம் அதிக மதுரமாயிருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்களுடைய நம்பிக்கையில் ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் மேல, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தின் மேல, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் மேல முழுவதுமாய் நம்ப ஆரம்பியுங்கள். நீங்கள் எவைகளை நம்பினாலும் நான் அதை வரவழைப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அமர்ந்திருங்க. ஸ்தோத்திரம். அங்கே தாவீது சொல்லுகிறார் இந்த வசனத்திலே, ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஸ்தோத்திரம். நீ நம்புகிறது அவராலே வரும். உங்க ஆத்துமா தேவனை பார்த்து அமர்ந்திருக்கட்டும். மனுஷனையோ மற்ற உறவினர்களையோ நண்பர்களையோ அல்ல, தேவனை பார்த்து அமர்ந்திருக்கட்டும். இந்த வார்த்தையை நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். உங்கள் ஆத்துமா தேவனை பார்த்து அமர அமர நீங்கள் நம்புகிற ஒவ்வொரு காரியமும் பரலோக பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்காய் நன்மையான அத்தனையும் இறங்கி வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். ஒரு நம்பிக்கையை கர்த்தர் இன்னைக்கு துளிர்க்க செய்ய போகிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Praise God, hallelujah. Praise God, hallelujah. நீங்கள் ஜெபிக்கிற இந்த டைம்ல கடந்த நாட்களில் நீங்கள் நம்பின காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாராக.
நீங்கள் நம்பின அத்துணை காரியங்களையும் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்காய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்க ஆரம்பிங்க. எனக்கு தெரியும் நீங்க செபிக்க செபிக்க இந்த சத்தத்தை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ ஸ்தோத்திரம், அந்த இடத்திற்கு நேரே அவராலே வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நம்பினது அவராலே வரப்போகிறது. நீங்கள் நம்பினது அவரிடத்திலிருந்து வரப்போகிறது. ஆண்டவரே, இந்த வசனத்தின் கீழே என் ஜனங்களை முத்தரித்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அத்துணை காரியங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிச்சயமான முடிவை கொண்டு வருவதாக என்று நான் செபிக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு நீர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். நீங்கள் நம்புவதெல்லாம் அவரிடத்திலிருந்து அவராலே வரப்போகிறது. எதிர்பார்ப்போடு இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு தேற்றுதலாய் இருக்கும் என்று சொன்னால், ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.